கரூர் அருகே கட்டுமான பணிக்காக குழி தோண்டிய போது அருகில் இருந்த வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அருள் செல்வன். வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்களை பகிரலாம். வணக்கம். கரூர் அடுத்த பஞ்சமாதேவி வெள்ளாளர் தெருவில் வசிப்பவர் பொன்னுசாமி. அவர் தனக்கு சொந்தமான இடத்துல புதிதாக வீடு ஒன்றை கட்டி வருகிறார். இந்த கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் போதே வீட்டை ஒட்டிய இடத்தில் சுற்றுச்சூழல் பறிப்பதற்காக இன்று 3 கட்டுமான தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. சுமார் 3 அடி ஆழத்துக்கு அந்த குழி தோண்டி கொண்டிருந்த போது அந்த வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய சுமார் 30 ஆண்டுகள் பழமையான மண் சுவர் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததுல தொழிலாளர்கள் மேல விழுந்தது. இதுல தொழிலாளர் அதாவது சிவாஜி என்ற கட்டிட தொழிலாளர் அந்த இடிபாட்டில் சிக்கி சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டாரு. மாயவன் என்ற கட்டிட தொழிலாளி ஒரு 4 அடி பள்ளத்துல இருந்ததால அவர் உயிர் தப்பினாரு. இருந்தாலும் அவரோட கால் மண் இடிபாடுகளுக்குள்ள சிக்கி கொண்டதால அவரால் வெளியே வர முடியாத நிலைமை ஏற்பட்டது. மற்றொரு தொழிலாளியான ராஜேந்திரன் என்பவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். அவரை அருகில் இருந்த பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்ச நிலையில மாயவனை மீட்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரமாக போராடி இடிபாடுகளிலிருந்து அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த இடிபாடில் சிக்கி இருந்த சிவாஜியின் உடலை மீட்டு தற்போது போலீசார் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வெங்கமேடு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருள் செல்வன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.